இவங்க எப்பயுமே ஒரு பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னலம் கருதாத நான் சொன்ன இந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, தன்னலம் கருதாத உழைக்கக்கூடியவர்கள்னா இந்த கடகராசிக்காரங்க தான். கணவன் மனைவிக்குண்டான ஒரு கருத்து வேற்றுமைகள், அவங்களோட ஒரு குடும்பத்தினர் இருக்காங்க அப்படின்னா, நீங்க யாருக்கு என்ன செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க இப்போ, ஒரு நன்றி இருக்காது. வரக்கூடிய லாபம்ங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, நிறைய அந்த இடத்துல பிரச்சனை ஆகிறதுக்கும், பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவங்களோட ஒரு சங்கடங்கள் ஏற்படுறது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்க, லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பீரியடாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்தளவு மறைந்து இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறதுனால, அவர் உங்களுக்கு நேரடியாக உதவி பண்ண மாட்டார். பெரிய மனிதர்கள் மூலமாக தான் உதவிகள் கிடைக்கும். உங்களோட ராசியிலே குரு இருக்கிறதுனால உங்களோட முகப்பொழிவு தோற்றமெல்லாம் மாறும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முகப்பொழிவு தோற்றம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பீங்க. ஸோ அது வந்து ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி ஆனவுடனே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். உங்களோட ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போயே நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, குரு அந்த ராசிக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கடகராசி நேயர்களுக்கான 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோங்க. கடகராசி நேயர்களே, தாயுள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். ஏன்னா இந்த ராசியே வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போது எப்பயுமே உங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்களும் அன்பானவங்க, பேசிக்காக ரொம்ப அன்பானவங்க. யாராவது ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் வெடித்து சிதறக்கூடியவர்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே சால்வாக ரொம்ப சாந்தமாக போகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். உங்களோட விஸ்வரூபத்தை வெளியில் ஒருத்தருக்கும் சொல்லாமல் அப்படியே வந்து பெரிய ஆளாக வந்து காட்டக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் பொதுவாக இந்த ராசியை நாங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு ராசியாக பார்க்குறோம். ஏன்னா புனர்பூசம்ங்கிறது ராமரோட நட்சத்திரம், பூசம் அப்படிங்கிறது வந்து பரதனோட நட்சத்திரம், அதே மாதிரி ஆயில்யம்ங்கிறது லக்ஷ்மணன் சத்ருகனோட நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது இவங்க எப்பயுமே ஒரு பதவிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தன்னலம் கருதாத நான் சொன்ன இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா, தன்னலம் கருதாத உழைக்கக்கூடியவர்கள்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அதே மாதிரி நம்மளோட நிறைய அரசியல்வாதிகளோட ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்கள வந்து இவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டி சில பேர்கிட்ட கேட்போம், சார் இந்த பொசிஷனுக்கு யார் நல்லா இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்கள கையை காட்டினாங்கன்னா அவங்க ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கிங் மேக்கராகவும் இந்த ராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, இந்த ராசியை பொறுத்தளவு வந்து நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராசியில் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. மே மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விரயங்கள் கட்டுக்கடங்காமல் போகும். பணம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னே தெரியல, சம்பாதிச்சதை சேர்த்தே வைக்க முடியல அப்படிங்கிற தன்மை வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே இருக்குங்க. ரொம்ப விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக இருக்கும். குழந்தைங்களுக்காக ஃபீஸ் கட்டினேங்க, குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரதுக்காக கொடுத்தேங்க, ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சிக்காக பணம் செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த கடகராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்குமே கணவன் மனைவிக்குண்டான ஒரு கருத்து வேற்றுமைகள், அவங்களோட ஒரு குடும்பத்தினர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க இப்போ, ஒரு நன்றி இருக்காது. நீங்கள் எவ்வளவு செஞ்சாலுமே இப்போ வந்து நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்பாங்க. அது யாராக வேணா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணா இருக்கட்டும். ராசிக்கு 2ன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து குடும்பஸ்தானம். அப்போ அங்கே கேது இருக்கிறதுனால ஒருத்தருக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டு அவங்களுக்காக எஃபர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணால் கூட நீ என்ன பண்ணுனங்கிற கேள்வி தான் நிற்கும். அதே நேரத்தில் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களோட வாக்கு பலம் மேன்மை பண்ணி தருவார். ஒருத்தரை வந்து நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாக்கு பலம்ங்கிறது உங்களை காப்பாற்றும். அந்த கேது அதைத்தான் கொடுப்பாரு. வருமான விஷயங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத சரியாக பேசலை அப்படின்னா அந்த வருமானம் வரக்கூடிய இடங்கள்ல தடைகளை கொடுத்து அப்புறம்தான் பணம் கொடுக்கும். அதனால அந்த தடைகள் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு,
எங்கேயாவது வராம ரொம்ப லேக் ஆயிருந்த விஷயம் திருப்பி கிடைக்கிறது. ஏதோ ஒரு பொருள வித்து, இல்ல சொத்த ஏதோ ஒரு வித்து, அதன் மூலமாக ஒரு பணவரவு ஏற்படுத்துறது. இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து அடகுக்கு போறது, உடைஞ்சு திருப்பி மாத்துறது. இந்த மாரியான விஷயங்கள இப்ப பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது, மிக மிக கவனமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரவேண்டிய லாபம். ஏன்னா, இந்த 2ஆம் இடத்துல கேது உட்காண்ட்ருக்கிறாரு. லாபஸ்தானத்த வந்து யார் பார்க்குறாங்கன்னா, சனி பகவான் பார்க்குறாரு. அதனால வரக்கூடிய லாபம்ங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த இடத்துல பிரச்சனை ஆகுறதுக்கும், பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா, அவங்களோட ஒரு சங்கடங்கள் ஏற்படுறது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்க, லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா, அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பீரியடா இருக்கு. அதனால அந்த விஷயங்கள்லயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்கும். எதிரிகள சொல்ல வச்சு அடிக்கலாம். எவ்வளோ பேர் உங்கள கண்டு ஓடி போனாங்களோ, அவங்கலாம் உங்ககிட்ட வந்து இப்ப வந்து திரும்பி பேசுறதுக்கு உண்டான காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும். லவ்வரா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்காரரா இருக்கட்டும், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, திரும்பி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க கண்டிப்பா. அதுக்கு உண்டான ஒரு பீரியடா இது நிச்சயமாக இருக்கும். அதையுமே வந்து நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல குரு இருக்கிறதுனால, நிச்சயமா நீங்க வந்து ரொம்ப வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் மூலமா தான் இத சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிய பொறுத்தளவு மறைந்து இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறதுனால, அவர் உங்களுக்கு நேரடியா உதவி பண்ண மாட்டாரு. பெரிய மனிதர்கள் மூலமா தான் உதவிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நீங்க யாரையாவது ஒரு பெரிய மனிதர்கள ஒரு சப்போர்ட்டிவா எடுத்து, அதன் மூலமாக உங்களோட வெற்றி வாய்ப்புகள நீங்க வந்து சரி பண்ணிக்கும்போது, இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைங்கள பொறுத்தளவு, படிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விளையாட்டு தனத்த விட்டுட்டு கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, கூட இருக்கிறவங்களோட, படிக்கிறவங்களோட ஒரு சண்டை வச்சுக்கிட்டு, முகத்துல ஏதாவது அடிபடுறது, இந்த மாரி கண் சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் இல்லாம நீங்க பார்த்துக்கிறது, சகல விதத்திலயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஒரு நவம்பர் மாசம் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கக்கூடிய, அதாவது நீங்க மெயினா என்ன கேட்பீங்க? நான் கோல்டு ஏதாவது வாங்குவேனா? சேவிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. அது வந்து ஆஃப்டர் நவம்பர் தான் கொஞ்சம் நல்லாருக்குங்க. ஸோ, அதனால பிஃபோர் தட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேயே குரு இருக்கிறதுனால, உங்களோட முகப்பொலிவு, தோற்றமெல்லாம் மாறும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முகப்பொலிவு, தோற்றம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுப்பீங்க. ஸோ, அது வந்து ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி ஆனவுனே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சுரும். உங்களோட ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். ஸோ, இப்பயே நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா, குரு அந்த ராசிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே நெறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவார். சனி பகவானுடைய ஸ்திதி உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தொலைதூரங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள், அதுவும் நீர் சம்மந்தமான இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளியூரு இது சம்மந்தமான முயற்சிகள்ல முதல்ல தடையும், அதுக்கப்புறம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறத நீங்க கண்கூடா பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஏன்னா, அந்த ராசியில சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால, ஒரு தடைய குடுப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தள்ளி நிப்பாட்டுவாரு. திருப்பி அப்புறம் வந்து நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது, அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்க. எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆற்றங்கரை, இல்ல குளத்தங்கரையில இருக்க அம்மன் கோயில், அது உங்க ஊர்லயே இருக்கலாங்க. இல்லன்னா உங்களுக்கு தெரிந்த இடங்கள்ல இப்போ உதாரணத்திற்கு ஒரு கொள்ளிடம், ஒரு காவிரி ஆறு அந்த ஏரியால இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இல்ல அம்மன் இந்த மாரி இருக்க தெய்வங்களுடைய வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும்போது இந்த 2026 எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஸோ நீங்க மேஜரா நீங்க கவனிக்க வேண்டியது வந்து உங்களோட வருமானம், உங்க லாபம், பார்ட்னரோட ஹெல்த்து, அவங்களோட நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2, 8ல ராகு கேது போயிட்டுருக்கும்போது, பார்ட்னரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க குடுப்பாங்க. அதுவும் நீங்க உணர்வு மயமானவர்கள். உங்களோட உணர்வ நீங்களும் வந்து வெளிப்படுத்துவீங்க. எக்ஸ்பிரசிவா இருப்பீங்க. அப்ப அந்த ஆப்போசிட்ல பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா, அதுக்கு அப்படியே சுருக்கமா இருப்பாங்க. அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா, உங்களோட பார்ட்னருக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில உங்களோட எக்ஸ்பிரசிவ்னஸ் அவங்கள ரொம்ப காயப்படுத்தாம பார்த்துக்கிட்டு, அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து போனீங்கன்னா, லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிசினஸ் ஆர் லைஃப் 2 பார்ட்னரையுமே தான் நான் மென்ஷன் பண்றேன்.
இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. மத்தபடி உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் விலகுனதுப்பயே வந்து உங்களுக்கு நெறைய நல்ல மாற்றங்களே உங்க வாழ்க்கையில குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த வருடம் அனைத்து விதத்திலயுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான வருடமாக இருக்கிறதுக்கு, நான் சொன்ன அந்த பரிகாரத்த பண்ணுங்க. எப்பயுமே நீங்க வந்து அதாவது நீர்நிலைக்கு அருகில உள்ள கோயில்களுக்கு உங்களால முடிஞ்சப்பலாம் போயிட்டு வாங்க. மனசு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரதோஷ நேரத்தில சிவ வழிபாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள வந்து வாங்கி குடுங்க. அதுவும் உங்கள வந்து லைஃப்ல பாசிட்டிவா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். 2, 8ல ராகு கேது இருக்கிறதுனால, நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய நாகராஜா கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு, அதுவும் ஆயில்ய நட்சத்திரம் வரும்போது போயிட்டு, அந்த சர்பசாந்தி இல்ல சர்பத்துக்கு உண்டான பூஜைகள பண்ணிட்டு வாங்க. சகல விதத்திலயும் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறக்கூடிய பாதைய வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.